சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வக்ர சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடகராசிக்கு இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த ஆனி மாதத்துல கடகராசி அன்பர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா, ஆபத்துக்கள் ஏற்படுமா, இந்த ஆனி மாதத்துல எந்தெந்த தேதிகள் கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகம் பயிற்சியானாலும் நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு நாளும் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கிரக பயிற்சிகளால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கடகராசி அன்பர்கள் தயவு செஞ்சு வீடியோவை முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகம், இந்த ராசியை கடகம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கஷ்டம் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு கடகராசியில பிறந்தவங்க தொடர்ச்சியா கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் சந்திச்சுட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா பிறந்ததுல இருந்தே வேதனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரே ராசி அப்படின்னா இந்த கடகராசியை சொல்லிடலாம். அதாவது ராசி கட்டத்துல இருக்கிற மத்த 11 ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணு அவங்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், அப்படி இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும், அதுவும் இல்லைன்னா உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கும், தொழில பிரச்சனை இருக்கும், இது எதுவுமே இல்ல அப்படின்னா சொந்த பந்தங்கள் கூட பிரச்சனைகள் இருக்கும், உடல் ஆரோக்கியத்திலயும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப சொன்னேன்ல, இந்த எல்லா பிரச்சனையும் இந்த ஒரே ராசிக்கு இருக்கும். அதாவது இவங்க பண நெருக்கடியையும் சந்திச்சிட்டு இருப்பாங்க, அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். போதா குறைக்கு குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது, தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சரி, வேலை செய்யற இடத்துலயாவது நிம்மதியா வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டா வேலை செய்யற இடத்துலயும் நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். கூட வேலை பார்க்கறவனே இவங்களுக்கு குழியை தோண்டிக்கிட்டு இருப்பான். ஒருவேளை கூட வேலை பார்க்கறவன் குழி தோண்டலாம் அப்படின்னா மேலதிகாரியா இருக்கிறவன் குழியை தோண்டிக்கிட்டு இருப்பான். இது எதுவுமே நடக்கல அப்படின்னாலும் வேலை பார்க்கற இடத்துல இவங்க திடீர்னு விபத்துக்களை சந்திச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வீண் பழிகள் இவங்க மேல வந்து விழுந்துரும். அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு தொழில தொடர்ச்சியா நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். நிம்மதியா இவங்களால தொழிலை செய்யவே முடியாது. தினம் பிரச்சனை, தினம் நெருக்கடி அப்படிங்கிற ஒரு சூழல் இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். போதா குறைக்கு தொழிலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா வீட்லயும் பெரிய அளவுல இவங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. அதாவது பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது குழப்பங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்களோட குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கும் இவங்க வாழ்க்கை துணைக்கும் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். இவங்க மத்தவங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மத்தவங்க யாருமே இவங்களை பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்க மேல தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்திக்கிட்டே இருப்பாங்க, மட்டம் தட்டியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுலயே முக்கியமா கடகராசியில பிறந்த பெண்களா இருக்காங்க அப்படின்னா புகுந்த வீட்டுல ரொம்ப மோசமான அனுபவங்கள் எல்லாம் நிறையவே கிடைக்கும். நியாயமான சின்ன சின்ன ஆசைகளை கூட இவங்களால நிறைவேற்றிக்க முடியாது. இவங்க ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமே அவ்வளவு சுலபத்துல இவங்களுக்கு கிடைக்காது. போதா குறைக்கு பெரும்பாலான கடகராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். குறிப்பா கால்வலி, தலைவலி, முதுகு வலி, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களோட உடல் ஆரோக்கியத்துல தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை வச்சுக்கிட்டே தான் இவங்க வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மத்த ராசிக்காரங்க எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கடகராசிக்காரங்க மட்டும் தினம் 1000 பிரச்சனைகளை அட் அ டைம்ல சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதனாலேயே பெரும்பாலான கடகராசிக்காரங்க ரொம்பவே அனுபவசாலிகளா இருப்பாங்க. வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். கஷ்டப்பட்டு அந்த அனுபவங்களும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே நேரம் இவங்க என்னதான் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் விடிவு காலம் வந்துரும், முன்னேற்றங்கள் வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பெரும்பாலான கடகராசிக்காரங்க இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி கஷ்டங்களையும் போராட்டங்களையும் மட்டுமே தொடர்ச்சி அனுபவிச்சுட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகளாவது ஏதாவது மாற்றங்களை கொடுக்குமா, முன்னேற்றங்களை கொடுக்குமா, யோகங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அருளால பண நெருக்கடி இல்லாத ஒரு மாதமா இந்த ஆனி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே நேரம் இந்த ஆணி மாசத்துல உங்களுக்கு பண நெருக்கடி மட்டும்தான் இல்லாம இருக்குமே ஒழிய மத்த எல்லா நெருக்கடிகளும் கண்டிப்பா தொடரத்தான் செய்யும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இந்த ஆணி மாசத்திலையும் கண்டிப்பா தொடரும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க, அதுக்கான மருத்துவ சிகிச்சைகளையும் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஆணி மாசத்திலையும் கண்டிப்பா நீங்க மருத்துவ சிகிச்சைகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கும். பெரிய அளவுல உடல் ஆரோக்கியத்துல திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஆணி மாசத்திலையும் உங்களுக்கு கிடைக்காது. தொடர்ச்சியா மருத்துவ சிகிச்சைகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இந்த ஆணி மாசத்திலையும் இருக்குது. தெளிவா சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த ஆணி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா இந்த ஆணி மாசத்துல உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சூரியன், புதன், சுக்கிரன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. விரயஸ்தானத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே உங்ககிட்ட இருக்கிற பணத்தை தனியா கரைச்சு விட்டுரும். அப்படி இருக்கும்போது 3 கிரகங்கள் விரயஸ்தானத்துல இருக்கிறதால உங்க கைகள்ல எவ்வளவுதான் பணம் வந்தாலும் சரி, அந்த பணத்துல ₹1 கூட நீங்க பிரயோஜனமா செலவு செய்ய முடியாது. ₹1 கூட உங்களால சேமிக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பா சூரிய பகவான் உங்களோட விரயஸ்தானத்துல இருக்கிறதால உங்க தந்தை மூலமா நிறைய விரய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழி சொந்தங்கள் மூலமா விரய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தேவையில்லாத விரய செலவுகளை செய்வாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு உங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் இந்த ஆணி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால கடகராசி அன்பர்கள் இந்த ஆணி மாசத்துல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. உங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. தேவையில்லாத செலவுகளை முழுமையா கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, நண்பர்கள் கூட சேர்ந்து சுற்றுலா போறது, இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையா தவிர்த்துடுங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா உங்க கைகள்ல இருக்கிற பணத்தை உங்க வாழ்க்கை துணை கிட்ட கொடுத்து அவங்க மூலமா வரவு செலவுகளை கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவிலான விரை செலவுகள்ல இருந்து ஓரளவுக்கு உங்களால தப்பிச்சுக்க முடியும். அடுத்ததா பண வரவை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆணி மாசத்துல கடகராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பண புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் எவ்வளவு பணம் உங்க கைகள்ல வந்தாலும் அந்த பணத்துக்கு ஏத்த மாதிரியான விரைய செலவுகளும் இந்த ஆணி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில புதன் பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால கல்வி சம்பந்தமான விரைய செலவுகள் அப்படிங்கிறது இந்த ஆணி மாசத்துல கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதாவது உங்க குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான செலவுகள், அவங்களோட வேலை சம்பந்தமான செலவுகள், அவங்களோட வாழ்க்கை சம்பந்தமான செலவுகள் அப்படின்னு தொடர்ச்சியா செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஆணி மாதம் இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆணி மாசத்துல லாபம் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்கும். வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாவே இருக்கும். அதே நேரம் இந்த ஆணி மாசத்துல நீங்க எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் இறங்காம இருக்கிறத வச்சு சமாளிக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய விரைய செலவுகள் ஏற்படும் அப்படிங்கறதால நீங்க ஏதாவது புது முயற்சிகள்ல இறங்குறீங்க அப்படின்னா திடீர் நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால உங்களோட தொழிலை விரிவுபடுத்துறது, கிளைகளை ஆரம்பிக்கிறது, பார்ட்னர்ஸை சேர்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த ஆணி மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் ஒத்தி வச்சிருங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆணி மாசத்துல வேலை செய்யற இடத்துல பெரிய அளவுல நெருக்கடிகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. அதே நேரம் நீங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்பவே எச்சரிக்கையா வேலை பார்க்கணும், கவனமா வேலை பார்க்கணும். சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நீங்க பைக்ல வேலைக்கு போய்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பயணங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுலயும் முக்கியமா இரவு நேர வாகன பயணங்களை கடகராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா தவிர்த்துடுங்க. அதே போல சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்ரூம்ல வலிக்கி விழுறது, வீட்டு வாசல்ல தடுக்கி விழுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கறதால நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வைங்க. அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆணி மாசம் கடகராசி அன்பர்களுக்கு பணத்தை கண்ணுல காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த பணத்தை வச்சு நீங்க எந்த ஒரு பிரயோஜனமான செலவுகளும் செய்ய முடியாத அளவு ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.